வீரம் என்றால் என்ன? எதை கண்டும் பயப்படாமல் இருப்பது மட்டுமல்ல கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே. வீரம் என்று சொன்னால் எதை கண்டும் பயப்படாமல் இருப்பதும் ஒரு வீரத்துடைய தகுதிதான். என்றாலும் விவேகத்துடனும் மதிநுட்பத்துடனும் செயல்படுவதும் வீரம். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி காட்டினார். ஒரு அளவுக்கு மேல் கேலி போகிறது, ஒரு அளவுக்கு மேல் கிண்டல் அடிக்குகின்றார்கள், ஒரு அளவுக்கு மேல் அவமானப்படுத்துகின்றார் என்று சொன்னால் அத்தனையும் தாங்குவது வீரமாகாது, அது கோழைத்தனம் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் நீங்கள் பாருங்கள். யா ரசூலல்லாஹ், எனக்காக துஆ செய்கின்றீர்களா? ஆம் என்று சொன்ன பொழுது ஒரே ஒரு வேண்டுகோள், யா ரசூலல்லாஹ். என்ன என்று கேட்கின்றார். யா ரசூலல்லாஹ், எனக்காக நீங்கள் துஆ செய்கின்றீர்கள் என்று சொன்னால் இந்த ஒரே ஒரு வேண்டுகோளை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். என்ன என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது போர்க்களத்தில் மட்டுமல்ல கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, தனி மனிதராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றிய ரசூலுல்லாஹுடைய தீரங்கள், ரசூலுல்லாஹுடைய வீரங்கள் இன்னும் ஏராளமாக இருக்கு. பெருமானார் ஒரு குழிக்குள்ளே விழுகின்றார்கள். எழும்பியதற்கு பின்னால் முகத்தில் ரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கின்றது. முகத்தில் கையை பிடித்து தடவியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய வார்த்தைகள் என்ன? நான் இந்த மக்களுக்கு தௌஹீதை தானே எடுத்து சொன்னேன், நான் இந்த மக்களுக்கு ஏகத்துவத்தை தானே எடுத்து சொன்னேன். ஏன் என்னுடைய மக்கள் என்னை இப்படி வேதனைப்படுத்துகிறார்கள்? உணவில் உப்பில்லை என்றால் கோபப்படுகிறோம், சட்டையில் பட்டன் இல்லை என்று சொன்னால் கோபப்படுகிறோம். ஆனால் நாம் எதற்கெல்லாம் கோபப்பட வேண்டுமோ அதற்கெல்லாம் கோபப்படுவதில்லையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கோபம் என்பது கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, ஒன்றை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பெருமானாருடைய கோபம் என்பது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதுல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம நபிய்யன் வ ரசூலா. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா நம்முடைய நோன்பை, நம்முடைய இன்னபிற நல்லமல்களை ஏற்று நமது பாவங்களை மன்னித்து நம்மை சோனத்தில் இதே போன்று ஒன்று கூட செய்வானாக என்ற முதல் பிரார்த்தனையோடு, கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசிக்கொண்டே இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீரம் மற்றும் பொறுமையை குறித்து இங்கு என்னால் ஆன ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கூற நான் ஆசைப்படுகிறேன் இன்ஷா அல்லாஹ். மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய மேதைகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் ஒரு தலைவனுக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் என்பதை பட்டியலிட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய திறமைக்கு ஏற்ப, தங்களுடைய ஆற்றலுக்கு ஏற்ப ஒரு தலைவனுக்கு இத்தனை தகுதிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சிலர் 10 என்று சொல்லுகிறார்கள், சிலர் 15 என்று சொல்லுகிறார்கள், சிலர் 20 என்றெல்லாம் ஒவ்வொருவரும் தங்களுடைய அறிவுக்கும் திறமைக்கும் ஏற்ப ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் இது என்று பட்டியலிட்டிருக்கின்றார்கள். இந்த மேதைகள் பட்டியலிட்ட அத்தனை தகுதிகளையும் ஒன்று சேர்த்தால் 85 தகுதிகள் வருவதாக தாரிக் சுவைதான் என்று சொல்லப்படக்கூடிய குவைத்தை சேர்ந்த அறிஞர் சொல்லி காட்டிவிட்டு அவர் சொல்லுகிறார், இந்த மேதைகள் பட்டியலிட்ட 85 தகுதிகளும் உலகத்தில் எந்த தலைவனுக்கும் இருந்ததில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். 85 தகுதிகளும் பெற்ற ஒரே தலைவனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்குகின்றார்கள். இவற்றில் மிக முக்கியமான எல்லா மேற்கத்திய மேதைகளும் குறிப்பிட்டு காட்டிய தகுதிகள் தான் வீரமும் பொறுமையும். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரரே, ஒரு தலைவருக்கு வீரம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக, அவசியமான ஒன்றாக இருக்கிறது. கோழை தலைவனாக முடியாது, வீரமில்லையேல் படை நடத்தவும் முடியாது. ஆனால் கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, தளபதியாக இருப்பது மட்டும் வீரனுக்குடைய அழகல்ல. ஏனென்று சொன்னால் எத்தனையோ தளபதிகள் படையை இடையில் விட்டுவிட்டு ஓடி இருக்குகின்றார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கும் படையை இடையில் விட்டுவிட்டு ஓடியதாக வரலாறு இல்லை. என்றாலும் வீரம் என்றால் என்ன? எதை கண்டும் பயப்படாமல் இருப்பது மட்டுமல்ல கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே. வீரம் என்று சொன்னால் எதை கண்டும் பயப்படாமல் இருப்பதும் ஒரு வீரத்துடைய தகுதிதான். என்றாலும் விவேகத்துடனும் மதிநுட்பத்துடனும் செயல்படுவதும் வீரம். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி காட்டினார்கள், லைஸ ஷதீது பிஸ்ஸுரா இன்னம ஷதீதுல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இந்தல் கலப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
வீரம் என்று சொன்னால், வீரன் என்று சொன்னால் மல்யுத்த போட்டியில் பங்கு கொண்டு வெற்றி பெறுபவன் வீரன் அல்ல. மாறாக கோபம் வருகின்ற பொழுது யார் தன்னை அடக்கி கொள்கிறார்களோ அவன்தான் வீரன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கோபம் வருகின்ற பொழுது, தனக்கொரு ஆபத்து, தனக்கொரு ஏதோ ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது தன்னால் கோபத்தை வெளிக்காட்ட முடியும் என்றாலும் அடக்கி கொள்ளுகின்றவன் தான் வீரன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அறிவு ஞானம் மிக்க இந்த உரை. எப்பொழுதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தெரியுமா? ஒரு காட்டரபி, ஒரு கிராமவாசி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வேகமாக வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோளில் கிடந்த துண்டை எடுத்து பின்னாடியே வந்து முறுக்கி யா முஹம்மத் என்று அழைக்கின்றார். முஹம்மத் பாருங்கள், ஒழுக்கக்கேடை, மரியாதை குறைவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அழைத்திருக்க வேண்டும்? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் என்று அழைத்திருக்க வேண்டும் இல்லையா? யா முஹம்மத், முஹம்மதே, அல்லாஹ் உமக்கு தந்திருக்கின்ற பொருளிலிருந்து எனக்கு தார் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இவர் வேகமாக வந்திருக்கின்றார். என் வீடு தீப்பற்றி எரிகிறது, சில உதவிக்கு ஆட்களை அனுப்புங்கள் என்பதற்காக அல்ல. மாறாக என்னை கொலை செய்வதற்கு சிலர் வருகிறார்கள், விரட்டி என்னை பாதுகாருங்கள் என்பதற்காக அல்ல. மாறாக சதக்கா, தான தர்மம் கேட்கிற முறையை பாருங்கள். எவ்வளவு பெரிய ஒழுக்கக்கேடு இல்லையா? எவ்வளவு பெரிய அவமரியாதை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் முறுக்கி பெருமானாருடைய கண்கள் சிவக்க, பெருமானாருக்கு மூச்சு விட முடியாத அளவுக்கு அவருடைய தொண்டை குழியை இறுக்கி முஹம்மதே என்று அழைத்து, இறைவன் உம்முடைய பணம் என்றல்ல, இறைவன் உமக்கு தந்திருக்குகின்ற அந்த பணத்திலிருந்து எனக்கு தாரும் என்று சொல்லுகின்ற பொழுது என்ன செய்திருக்க வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இல்லையா? அடித்திருக்க வேண்டும், உதைத்திருக்க வேண்டும். இல்லை, அந்த நேரத்தில் தான் அருகில் இருந்த சஹாபாக்களுக்கு இவருக்கு பைத்துல் மாலிருந்து உதவுங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் இருந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், லைஸ ஷதீது பிஸ்ஸுர்ஆ, மல்யுத்த போட்டியில் வெற்றி பெறுபவன் வீரன் அல்ல, மாறாக கோபம் வருகின்ற பொழுது தன்னை அடக்கிக் கொள்பவன் தான் வீரன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்னார். கோபம் வரும், ஆனால் தன்னுடைய கோபத்தை யாரிடத்தில் காட்டுவதற்கு? காமவாசி இடத்திலா? ஒரு காற்றபி இடத்திலா? நாகரிகமும் விவேகமும் என்னவென்று தெரியாத ஒருவனிடத்திலா சென்று தன்னுடைய வீரத்தை காட்டுவது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரத்தை எந்த அளவுக்கு நுட்பத்தோடு பயன்படுத்தி இருக்கின்றார்கள் பாருங்கள், கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களை, சகோதரிகளை. ஆனால் தமிழில் சொல்வார்களே, குட்ட குட்ட குனிபவனும் முட்டாள், குனிய குனிய கொட்டுபவனும் முட்டாள் என்று. இல்லையா? ஓரளவுக்கு மேல் கேலி போகிறது, ஓரளவுக்கு மேல் கிண்டல் அடிக்குகின்றார்கள், ஓரளவுக்கு மேல் அவமானப்படுத்துகின்றார் என்று சொன்னால் அத்தனையும் தாங்குவது வீரமாகாது, அது கோழைத்தனம். இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் நீங்கள் பாருங்கள், சிலர் அதிகமாக கேலி அடித்திருக்கின்றார்கள், கிண்டல் அடித்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக அநாகரிகமான முறையில் நடத்தி இருக்கின்றார்கள். ஆனால் அதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் தாங்கிக் கொண்டாள் என்பது பொருள் அல்ல, அது வீரத்துக்குடைய அடையாளம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் நடந்திருக்கின்றார்கள். காபாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தவாஃப் போகின்றார்கள். சுத்தி சுத்தி வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கூட்டம் குறைஷிக்குள்ள தலைவர்கள், அபூ சுஃபியான், அபூ ஜஹல், அபூ லஹப் போன்ற பெரும் தலைவர்கள் அமர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் வரும்போதெல்லாம் பெருமானாரை ஒரு வகையாக கிண்டல் அடித்து கேலி பேசி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நையாண்டி அடித்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு தூரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பார்கள்? இந்த நேரத்தில் கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, பெருமானார் பொறுத்திருந்தார் என்று சொன்னால் அது கோழைத்தனத்துடைய அடையாளமாக மாறி இருக்கும். பெருமானார் பொறுத்தார்கள். 1, 2, 3, 4 என்று தவாஃப் சுத்தி வந்ததற்கு பின்னால், 7வது தடவை தவாஃப் செய்ததற்கு பின்னால் நேரடியாக வீரவேசமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருந்த குறைஷ் குஃபார்கள் தலைவர்களுக்கு மத்தியில் வந்து, யா குறைஷ், யா மாஷர குறைஷ், ஷாஹத்துல் உஜூஹ், இன்னமா ஜீதுக்கும் பித்தபஹ். ரசூலுல்லாஹ் சொன்னார், குறைஷ் தலைவர்களே, உங்களுக்கு நாசம், நான் உங்களுக்கு மரணத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு தனி மனிதன் ஒரு பெரும் படைக்கு முன்னால், அதுவும் குறைஷிகள் என்று சொல்லப்படக்கூடிய தலைவர்களுக்கு முன்னால் எந்த விதமான தயக்கமும் இன்றி நான் உங்களுக்கு மரணத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார் என்று இதுதான் வீரம் இல்லையா? கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கோபத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உறுதியையும் கண்ட பொழுது உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எழும்பி வந்து, யா முஹம்மத், அந்த கரீம்,
முஹம்மது நீர் சங்கையாளர், நீங்கள் எங்களுடைய சகோதரர், அந்தல் ஹலீம் நீர் பொறுமையாளர், அந்த அஹூனா நீங்கள் எங்களுடைய சகோதரர், சாமஹனா எங்களை மன்னிங்கள் என்று பெருமானாருடைய கரங்களை பிடித்து பெருமானாருடைய தலையை தடவி முகத்தை தடவி மன்னிப்பு கேட்குகின்ற அந்த சூழல் இருக்குகின்றது. ரசூலுல்லாஹ் ஒரு ஆண்மகன், ஒரு வீர திருமகன் என்பதை நிரூபித்த கட்டம் அது. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர், எனவே தான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அலி யார் தெரியுமா? வீரத்தின் விளைநிலம் என்று போற்றப்படுகின்ற அலி. அலியை போன்று வீர திருமகன் இனி ஒருவன் பிறக்க மாட்டான் என்று சொல்லப்படக்கூடிய அலி குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நாங்கள் போர்க்களத்தில் யுத்தம் செய்கின்ற பொழுது போர் வீரவேசமாக மிக மும்முரமாக போர் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பி பார்ப்போம். எங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்பார்களோ அங்கு நாங்கள் சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்களும் நின்று போர் செய்வோம். ஏன் தெரியுமா? சிரத்தன்மையை நாடியதாக. பாருங்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், போர் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுக்கு உறுதி வேண்டும், சிரத்தன்மை வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் போய் நிற்போம் என்று சொல்லுகின்றார் என்று சொன்னால் யார் யாரிடமிருந்து வீரத்தை கற்றுக்கொள்கிறார்கள் பாருங்கள். நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் வீரத்தின் விளைநிலம் அலி என்று. வீரத்தின் விளைநிலம் தான், ஆனால் வீரனுக்கும் மாவீரனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கின்றார். எனவே தான் அலியே வீரத்தை பெருமானாரிடம் இருந்து கற்றுக்கொள்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சிரத்தன்மையை தேடி இருக்குகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இருந்து உறுதியை வாங்கி இருக்குகின்றார்கள், படித்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, இதை ஹுனைனுடைய யுத்தத்தில் நாம் கண்ணால் காணுகின்றோம். ஹுனைன் என்ற யுத்தம், கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, எதிரிகளை விட ஒரே ஒரு தடவை இஸ்லாமிய வரலாற்றில் எதிரிகளை விட முஸ்லிம்கள் அதிகம் இருந்த ஒரே ஒரு யுத்தம். ஆம், எதிரிகளுடைய எண்ணிக்கையை விட முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகம் இருந்த ஒரே ஒரு யுத்தம் ஹுனைன் என்று சொல்லப்படக்கூடிய யுத்தம். 30,000 வீரர்கள் இருந்தார்கள், எதிரிகளை விட அதிகம். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, ஆனால் போருடைய துவக்கத்திலேயே எதிரிகளுடைய தாக்குதல் அதிகமான பொழுது முஸ்லிம்கள் ஓடினார்கள். ஒருவர் கூட இல்லை, 10-15 நபர்களை தவிர. முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகம் இருந்த ஒரே ஒரு போர் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிட்டு தருகிறான் சூரத்து தௌபாவில், வயௌம ஹுனைன் இது அஜபத்துக்கும் கஸ்ரத்துக்கும் ஃபலம் துகுனி அன்கும் ஷையா. ஹுனைனுடைய யுத்தத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுனைனுடைய யுத்தத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள், நீங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தீர்கள், ஒரு பிரயோஜனமும் தரவில்லை. அல்லாஹு தஆலா சொல்கிறான் எண்ணிக்கையில் அதிகம். சஹாபாக்களை குறித்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், சஹாபாக்கள் கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தீர்கள். ஃபலம் துகுனி அன்கும் ஷையா வலாக்கத் அலைக்கும் அல்-அர்து பிமா ரஹபத். பூமி விசாலமாக இருந்தது, ஆனாலும் உங்களை பொறுத்தவரையில் பூமி சுருங்கி இருந்தது, நீங்கள் பயப்பட்டீர்கள். சும்ம வல்லைதும் முத்பிரீன். அல்லாஹு தஆலா சொல்கிறான், பின்பு புறமுதுகிட்டு ஓடினீர்கள் என்று முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, முஸ்லிம்கள் எதிரிகள் எண்ணிக்கையை விட அதிகமாக இருந்த ஒரு போரில் எந்த விதமான பிரயோஜனத்தையும் அந்த எண்ணிக்கை உங்களுக்கு தரவில்லை. கடைசியில் யார் மட்டும் நிற்கின்றார்கள்? ரசூலுல்லாஹ்வும் ஒரு சில சஹாபாக்களும் ஒரு யுத்தகளத்தில். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கின்றார்கள் யுத்தகளத்தில் நின்று கொண்டு, யா மாஷர குரைஷ் ஐயுஹல் அன்சார் ஐயுஹல் முஹாஜிரூன். குரைஷிகளே, அன்சாரிகளே, முஹாஜிரீன்களே, வாருங்கள், இதோ நான் இருக்கிறேன், ஓடாதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். யாருடைய காதில் போர்க்களத்தில் விழுவதற்கு யாருமே இல்லை. உடனடியாக அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து சொல்லுகிறார், அப்பாஸ் மக்களை அழையுங்கள், அன்சாரிகளை அழையுங்கள், அப்பாஸ் முஹாஜிரின்களை அழையுங்கள், அப்பாஸ் குரைஷிகளை அழையுங்கள் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். ஏன் தெரியுமா? அப்பாஸுடைய குரலை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி காட்டினார்கள், இன்ன சௌத்தல் அப்பாஸ் ஃபில் மஅரிகத்தி பி அல்ஃபி ரஜுல். அப்பாஸுடைய சத்தம் என்பது யுத்தகளத்தில் 1000 மனிதர்களுக்கு சமம். அப்பாஸ் சத்தம் போட்டால் 1000 பேர் யுத்த களத்தில் சத்தம் போடுவதை போன்று அமைதியான பகுதியில் சத்தம் போட்டால் அது 2000-3000 வீரர்களுக்கு சமம். ஆனால் யுத்த களத்தில் அப்பாஸுடைய சத்தம் 1000 வீரர்களுக்கு சமம் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சப்தத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கின்றார். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அழைக்கின்றார்கள், முஹாஜிரின்களே, அன்சாரிகளே, குரைஷிகளே, வாருங்கள் என்று. அவருடைய அழைப்பை ஏற்று வெறும் 100 பேர் வந்தார்கள், வெறும் 100 பேர். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, 100 பேர், வெறும் 100 பேரோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்ரோஷமாக போர் புரிந்தார்கள். பெரும் வெற்றி என்றால் சாதாரணமான வெற்றி அல்ல. 30,000 வீரர்களுக்கு மத்தியில் ஒரு படையில் 100 பேர் நின்று எதிரிகளை வெல்லுகிறார் என்று சொன்னால்
கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, அந்த 100 பேருக்கும் தலைமை தாங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார் என்று சொன்னால் வீரத்தை என்னவென்று சொல்வது இல்லையா? ஹுனைனுடைய யுத்தத்தை போன்று இஸ்லாமிய வரலாற்றில் எங்குமே வெற்றி கிடைத்ததில்லை. ஹுனைனுடைய யுத்தத்தில் கிடைத்த அந்த கனிமத்து பொருட்கள் என்று சொல்லப்படக்கூடிய போரில் இருந்து கிடைக்கின்ற பொருட்களை போன்று வேறு எங்குமே கிடைத்ததில்லை. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைனில் வெறும் 100 பேர் மூலமாக மாபெரும் வீரத்தை நிரூபித்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, உஹதில் நீங்கள் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உறுதியை, வீரம் என்று சொன்னால் விவேகம் இருக்க வேண்டும் இல்லையா? வீரம் என்று சொன்னால் கொண்ட கொள்கையில் உறுதியோடு இருக்க வேண்டும் இல்லையா? வீரம் என்று சொன்னால் மரணம் வரை கொண்ட கொள்கையில் பிடிவாதமாக இருக்க வேண்டும் இல்லையா? அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரூபித்திருக்கின்றார். வாழ்வீச்சில் தன்னுடைய வீரத்தை காட்டுவது மட்டுமல்ல வீரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்திற்கு முன்னால் ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. அந்த ஆலோசனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உறுதியை நீங்கள் பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆலோசனை என்னவென்று சொன்னால், மதீனாவிற்கு உள்ளே இருந்து எதிரிகளை சந்திப்போம். ஆனால் மக்களுடைய எல்லாருடைய ஆலோசனை என்னவாக இருந்தது என்று சொன்னால், யா ரசூலல்லாஹ், நாம் மதீனாவுக்கு வெளியே சென்று எதிரிகளை சந்திக்கலாம். ஏனென்று சொன்னால் பத்ரில் கலந்து கொள்ளாத நிறைய சஹாபாக்கள் இருந்திருந்தார்கள். உஹது ஒரு சந்தர்ப்பம், ஒரு சான்ஸாக அந்த சஹாபாக்கள் நினைத்திருந்தார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மதீனாவுக்கு வெளியே சென்று நாம் எதிரிகளை சந்திக்கலாம் என்று. இதுதான் நமக்கு ஒரு பாடம். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கின்றது என்று சொன்னால், ஒரு தலைமையின் கீழ் நாம் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபடுகின்றோம் என்று சொன்னால், முடிவெடுப்பதற்கு முன்னால் யாரும் சர்ச்சை செய்யலாம், விவாதம் செய்யலாம், வழக்காடலாம், சண்டை போடலாம், சப்தம் உயர்த்தலாம். ஆனால் முடிவு என்று ஒன்று வந்துவிட்டால் அந்த முடிவு எடுத்ததற்கு பின்னால் யாரும் அந்த முடிவை கொடுத்து விமர்சனம் செய்யக்கூடாது. முடிவெடுத்ததற்கு பின்னால் அந்த முடிவு தோல்வி கண்டாலும் நான் அன்றே சொன்னேன் இதை செய்யக்கூடாது என்றும் சொல்லக்கூடாது. இதுதான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய, இஸ்லாமிய வரலாற்றுடைய மாபெரும் எழுச்சி தத்துவம். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, இதை நாம் நன்றாக பாடம் படித்துக் கொள்ள வேண்டும், நன்றாக மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். ஆம், சஹாபாக்களுடைய யோகோபித்த முடிவு பாருங்கள், ரசூலுல்லாஹ் எப்படி கட்டுப்படுகிறார்கள். யோகோபித்த முடிவு மதீனாவுக்கு வெளியே சென்று போர் புரிவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முடிவுக்கு கட்டுப்படுகிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த முடிவுக்கு சஹாபாக்களுடைய மனதில் முடிவெல்லாம் எடுத்ததற்கு பின்னால் ஒரு அதிருப்தி வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே கவச உடை அணிவதற்காக வேண்டி, போருக்கு தயாராக ஆகுவதற்காக வேண்டி செல்கிறார்கள். இங்கே சஹாபாக்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள், நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நிர்பந்தம் செய்து விட்டோம் போல் தெரிகிறதே, நாம் நிர்பந்தம் செய்து விட்டோம் போல் தெரிகிறதே, நம்முடைய முடிவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு திருப்தியாக இல்லை போல் தெரிகிறதே என்று தங்களுக்குள்ளே பேசிவிட்டு இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவச உடை அணிந்து விட்டு வெளியே வருகின்றார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் லஅல்லனா அக்ரஹனா அலா மா லா துஹிப், யா நபியே, நீங்கள் விரும்பாதவற்றில் நாங்கள் உங்களை நிர்பந்தம் செய்து விட்டோம் போல் தெரிகிறது, எனவே நாம் மதீனாவிற்கு உள்ளே இருந்து போர் செய்யலாம் என்று சொன்ன பொழுது, இப்பொழுதுதான் ஒரு வீரன், ஒரு தலைவன் தன்னுடைய தீர்க்கமான வீரத்தை எப்படி நிலைநாட்ட வேண்டும் பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடிய வீர வார்த்தைகள் என்ன தெரியுமா? பான் போனால் போட்டும் பரவாயில்லை என்றல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரவேசமாக குறிப்பிட்டு காட்டினார்கள். மா கான லி நபியின் லபிஸ லஅமத்தல் ஹர்பி அன் யலாஹா ஹத்தா யஃப்ஸுலல்லாஹு பைனஹு வ பைன அதுவிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் போர் கவச உடை அணிந்து விட்டால், பாருங்கள், நினைத்து பாருங்கள் ரசூலுல்லாஹுடைய வார்த்தைகளை, அல்லாஹ்வுடைய தூதர் போர் கவச உடை அணிந்து விட்டால் அவருக்கும் அவருடைய எதிரிக்கும் இடையில் அல்லாஹு தஆலா தீர்ப்பு கொடுக்கின்றவரை இந்த கவச உடை அணிகின்ற, கவச உடை வெளியே எடுத்து விடுகின்ற, கலட்டி விடுகின்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கவச உடை போருக்காக வேண்டி அணிந்து விட்டால், ஒரு முடிவெடுத்து விட்டால் அவருக்கும் அவருடைய எதிரிக்கும் இடையில் அல்லாஹ் தீர்ப்பு கொடுக்கின்றவரை கலட்டுகின்ற பேச்சுக்கே இடமில்லை, புறப்படுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆம், நீங்கள் ஒரு தடவை ஒரு முடிவெடுப்பீர்கள், பின் அது சரியில்லை என்று இன்னொரு முடிவெடுப்பீர்கள். இது இஸ்லாத்தில் சரியல்ல. இஸ்லாமிய சாம்ராஜ்யம், இஸ்லாமிய வரலாற்றுடைய இந்த முடிவு இது சரியாகாது. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, ஒரு முடிவு என்று சொன்னால், ஆலோசனை என்று சொன்னால், ஷூரா என்று சொன்னால், முடிவுக்கு முன்னால் பல விவாதங்களில் நாங்கள் செய்யலாம், பல தர்க்கங்களில் ஈடுபடலாம், விவாதங்களில் ஈடுபடலாம். முடிவு என்று வந்துவிட்டால் அருள் உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு வீரனுக்கு அழகு. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, ஆனால் உஹத் என்ன நடந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்தது போன்று தான். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, உஹத் என்று சொன்னால் அதை நாம் சொல்லி காட்ட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றோம். போரை சொல்லி மக்களை பயமுறுத்துவதல்ல நம்முடைய நோக்கம். ஆனால்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வீரத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உஹது என்று சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டம் வருகிறது, எதிரிகள் எல்லாம் அவர்களுடைய தாக்குதல்கள் அதிகமாகிய பொழுது உஹதை குறித்து அதிகம் அறிந்திருப்பீர்கள் இல்லையா? கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, வெறும் 10 நபர்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், ஒரு பெரும் படைகளுக்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் 10 நபர்களோடு ஒரு போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் முஸ்லிம்கள் எல்லாம் ஓடினார்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, வெறும் 10 நபர்களோடு ஒரு வீரர் நின்று கொண்டிருக்கின்றார் என்று எவ்வளவு பெரிய தைரியம்! கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, அந்த 10 பேரும் என்ன ஆனது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 10 பேரிடத்திலும் சொன்னார்கள், மை யதுஃபஹு மன்னா வலஹுல் ஜன்னா, யார் எம்மை இந்த உஹது போர்க்களத்தில் பாதுகாக்கின்றாரோ அவருக்கு நான் சுவனத்தை உறுதியளிக்கிறேன் என்று சொன்ன பொழுது இந்த 10 பேரும் ஒருவர் பின் ஒருவராக போராடி மடிகின்றார்கள். கடைசியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அந்த உஹது போர்க்களத்தில் தன்னந்தனியாக மாபெரும் வீரனாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். நினைத்து பாருங்கள் கண்ணியத்திற்குரிய அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உறுதி எந்த அளவுக்கு பாறை போல் இருந்திருக்க வேண்டும்! பெருமானாருடைய உறுதியும் பெருமானுடைய வீரமும் எந்த அளவுக்கு ஒன்மேன் ஆர்மி என்று சொல்வார்களே, ஒரு பெரும் படைக்கு முன்னால் ஒத்தை மனிதராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மு உமாரா என்ற பெண்மணி இந்த சம்பவத்தை பார்க்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருந்த 10 பேர் ஒன்றன் பின் ஒன்றாக ஷஹீதாகி கீழே கிடக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தனித்திருக்கின்றார்கள். உம்மு உமாரா என்ற வயது முதிர்ந்த இந்த பெண்மணி தண்ணீர் புகட்டி கொண்டிருந்தார்கள் வீரர்களுக்கு, முஸ்லிம் வீரர்கள் காயப்பட்டவர்களுக்கு தண்ணீர் போட்டி கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னந்தனியாக பார்த்த பொழுது தண்ணீர் புகட்டிருந்த தண்ணீர் கோப்பை தூர எறிந்து விட்டு ஓடினார்கள். எங்கு ஓடினார்கள்? மதீனாவிற்கா? இல்லை, போர்க்களத்தை நோக்கி. ஆண்கள் எல்லாம் போர்க்களத்திலிருந்து புறமுதுகு காட்டி மதீனாவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பெண் போர்க்களத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். நினைத்து பாருங்கள் கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, கையில் கிடைத்த கம்பையும் தடியையும் எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் எந்த எதிரியும் வரவிடாமல் தடுக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடுகின்ற மக்களிடத்தில் சொல்லுகின்றார்கள், நீங்கள் போர் செய்யவில்லை என்று சொன்னால், உங்களுக்கு போர் செய்வது விருப்பமில்லை என்று சொன்னால் உங்களின் கையில் இருக்கின்ற வாள்களையும் கேடயத்தையும் எறிந்துவிட்டு செல்லுங்கள். போர் செய்வதற்கு யார் ஆயத்தமாக இருக்கின்றார்களோ அவர்கள் அதை எடுத்து போர் செய்து கொள்ளட்டும் என்று சொன்ன பொழுது ஒரு வீரன் வாளை எறிந்து விட்டு செல்கிறான். உம்மு உமாரா என்ற பெண்மணி அந்த வாளை எடுத்து தன்னாலான அளவுக்கு 2 கைகளையும் பிடித்து, பயிற்சி இல்லை, எந்த விதமான திட்டமிடுதலும் இல்லை, தயாரிப்பு இல்லை, ஒரு பெண் போர்க்களத்தில் வாளை எடுத்து எதிரிகளை தாக்குகின்றார் என்று சொன்னால் தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கின்ற பெண்ணுக்கு வாளை எடுத்து போர் புரிவதற்கு முடியுமா? நினைத்து பாருங்கள் கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் 2 கைகளிலும் வாளை எடுத்து உம்மு உமாரா என்ற பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க போராடுகிறார்கள். பெருமானார் இன்னொரு பக்கம் நின்று கொண்டு போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த காட்சியை நீங்கள் கற்பனையில் கொண்டு வந்து பாருங்கள். இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்து விடப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி அறிந்த எதிரிகள் வருகிறார்கள். அந்த எதிரிகளிலே இப்னு கமியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வீரன் ஓடி வருகிறான். இவனை குறித்து அரபுலகில் செய்தி என்ன தெரியுமா? 1000 வீரர்களுக்கு சமம் என்று சொல்வார்கள். 1000 வீரர்களுக்கு சமம் ஒருவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியை அறிந்த பொழுது ஓடி வருகிறான் இப்னு கமியா நபிகள் நாயகத்தை நோக்கி. இந்த நேரத்தில் இப்னு கமியாவை உம்மு உமாரா என்ற பெண்மணி பார்த்து விடுகின்றார்கள். வேகமாக அந்த இப்னு கமியாவுக்கு முன்னால் சென்று நிற்கின்றார்கள். பெண்களோடு போர் புரிய மாட்டார்கள் அரபிகள், கோழைத்தனம் என்று சொல்வார்கள். எனவே வாளுடைய அந்த மூட்டை கைப்பிடியை எடுத்து உம்மு உமாராவை நோக்கி அடிக்குகின்றான். உம்மு உமாராவுடைய வாள் சிதறுகிறது. பெண்ணல்லவா, என்னதான் இருந்தாலும் இல்லையா, தூர தெரித்து போய் விழுகின்றார்கள். கைகளில் இருந்து ரத்தம் வருகிறது. இந்த நேரத்தில் உம்மு உமாராவுடைய மகன் ஹபீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓடி வருகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னை விடுங்கள், உங்கள் தாயை சென்று பாருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அதே இப்னு கமியா திரும்பி வருகிறான். ஹபீபும் இப்னு கமியாவும் ஒன்றுக்கு ஒன்றாக நேருக்கு நேராக மோதுகிறார்கள். ஆனால் ஹபீப் எங்கே, இப்னு கமியா எங்கே? கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, ஒரே வெட்டாக இப்னு கமியா ஹபீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தோள் புஜத்தில் ஒரே வெட்டு வெட்டுகிறான். ஹபீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மல்லாக்க விழுகின்றார்கள். குற்றீரும் கொலையுருமாக ரத்தம் பீரிட்டு கொண்டு வருகிறது. இந்த நேரத்தில் மற்ற சஹாபாக்கள் வந்து விடுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே,
ஹபீப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கீழே விழுந்து கிடக்கின்றார்கள். உம்மு உமாரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஊர்ந்து ஊர்ந்து நகர்ந்து நகர்ந்து தன்னுடைய மகனுக்கு அருகில் வந்து விட்டு சொல்லுகின்றார்கள், இன்னஹல் யா புனைய ஜாதிலில் கௌம், எழும்பு அருமை மகனே, இந்த எதிரிகளோடு போர் புரி, என் பெண்ணை போன்று போர்க்களத்தில் கீழே விழுந்து கிடக்குகின்றார், எழும்புங்கள் அருமை மகனே. எந்த நேரத்தில் இதை சொல்கிறார்கள் பாருங்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, தான் தனக்கு பேராபத்து, உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றோம், மகனும் சாதாரணமாக கீழே கிடக்கவில்லை. ஜாதிலில் கௌம் இன்னஹல் யா புனைய, எழும்பு அருமை மகனே, எதிரிகளோடு போர் புரி, என் பெண்ணை போன்று கீழே விழுந்து கிடக்குகின்றாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்துவிட்டு ஓடி வருகிறார்கள். உம்மு உமாராவுக்கு பக்கத்தில் வந்துவிட்டு சொல்கிறார்கள், ஒமன் துதீகின யா உம்மு உமாரா ஒமன் யுதீகு மா துதீகின யா உம்மு உமாரா. உம்மு உமாரா, தங்களை போன்று தியாகங்களும் தங்களை போன்று இன்ன பிற கஷ்டங்களை அனுபவிப்பதற்கு யாரால் முடியும்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாரால் இவ்வளவு கஷ்டங்களை தாங்க முடியும்? யாரால் இவ்வளவு துன்பங்களை தாங்க முடியும்? யாரால் இவ்வளவு தியாகங்களை செய்ய முடியும்? உம்மு உமாரா, அவ்வளவு தியாகங்களை செய்திருக்கின்றீர்கள் என்று சொன்ன பொழுது உம்மு உமாரா சொன்னார்கள், உத்தீக் வ உத்தீக் வ உத்தீக், என்னால் முடியும் யா ரசூலல்லாஹ், இதுவல்ல இதற்கு மேலும் என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும் என்று சொன்ன பொழுது போர்க்களத்தில் நின்றுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், இந்த உம்மு உமாராவுக்கு ரஹ்மத்து செய்வாயாக என்று உஹது போர்க்களத்தில் போர் நடந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவு பெரிய வீரத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கைகளை ஏந்தி, யா அல்லாஹ், அல்லாஹும்ம ரஹ்ம்லி உம்மு உமாரா, உம்மு உமாராவுக்கு ரஹ்மத்து செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கின்றார்கள். உம்மு உமாரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்காக துஆ செய்கின்றீர்களா? ஆம் என்று சொன்ன பொழுது, ஒரே ஒரு வேண்டுகோள் யா ரசூலல்லாஹ், என்ன என்று கேட்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்காக நீங்கள் துஆ செய்கின்றீர்கள் என்று சொன்னால் இந்த ஒரே ஒரு வேண்டுகோளை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். என்ன என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, யா ரசூலல்லாஹ், நாளை நான் சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், அதற்காக நீங்கள் துஆ கேளுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது, பெருமானார் இடத்தில் சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? லஸ்தி வஹ்தகி அந்தி வ அஹ்லு பைத்திகி ருஃபகாய் ஃபில் ஜன்னah, தாங்கள் மட்டுமல்ல, தாங்களும் தங்களுடைய குடும்பமும் நாளை மறுநாள் என்னை சொர்க்கத்தில் என்னோடு இருப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். சொல்லி காட்டிவிட்டு உஹது போர்க்களத்தில் நின்று விட்டு சொன்னார், அல்லாஹும்ம ஜல்ஹும் ருஃபகாய் ஃபில் ஜன்னah, அல்லாஹும்ம ஜல்ஹும் ருஃபகாய் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ், உம்மு உமாராவையும் உம்மு உமாராவுடைய குடும்பத்தை என்னோடு மறுமை நாளில் எனக்கு அருகில் சொர்க்கத்தில் இருக்க வைப்பாயாக, எனக்கு அருகில் சொர்க்கத்தில் இருக்க வைப்பாயாக என்று துஆ கேட்டார்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, நாமும் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய உத்தமர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே. இன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு இல்லையே. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, நாம் என்ன செய்ய போகின்றோம்? இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மு உமாராவும் என்று இல்லையே, உம்மு உமாராவுடைய மன் ஹபீபும் என்று இல்லையே. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துக்கள் இன்று நம் கண்ணுக்கு முன்னால் எத்தனை கேவலப்படுத்தப்படுகிறது, எவ்வளவு எள்ளி நகையாடப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, நாம் என்ன தியாகங்களை செய்ய போகின்றோம்? மறுமை நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடத்தில் கேட்டால், எனதருமை சகோதரனே, எனதருமை தோழனே, எனது சுன்னத்துக்கள், எனது வழிமுறைகள் உன்னுடைய கண்ணுக்கு முன்னால் கேவலப்படுத்தப்பட்டதே, நீ எங்கே உன்னுடைய வீரம், எங்கே உன்னுடைய ரோஷம், எங்கே உன்னுடைய தைரியம் என்று கேட்டால் நாம் என்ன பதில் சொல்ல போகின்றோம்? கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். உஹதுடைய வீரம் இத்தோடு முடிந்து விடவில்லை. அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா அதை குறித்து குறிப்பிட்டு காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலைய இபாதல்லாஹ் ஹுனைன் என்ற அதே யுத்தத்தை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி மனிதராக என்று அழைத்த அழைப்பை அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஆல இம்ரான் 153வது வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான். இது தஸ்அதூன வலா தல்லூன அலா அஹதின் வர்ரசூல் யதூக்கும் ஃபீ உக்ராக்கும், நீங்கள் மலை மேல் ஏறினீர்கள், பின்னர் ஓடினீர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை அழைத்து கொண்டிருக்கின்ற பொழுது புறமுதுகு காட்டி ஓடினீர்கள். ஃபஅஸாபகும் கம்மம் பாத கம், அல்லாஹு தஆலாவை சொல்லி காட்டுகிறான், கவலைக்கு மேல் கவலை உங்களை வந்து சூழ்ந்து கொண்டது, அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்புக்கு நீங்கள் செவி சாய்க்கவில்லை என்று அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். ஆனாலும் இந்த நேரத்தில் பாருங்கள் கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, இந்த யுத்தம் முடிவுக்கு வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கன்னங்களில் ஒருவன் கவச உடையோடு சேர்த்து அடிக்குகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கன்னங்களில் அந்த கவச உடையிலிருந்து ஆணி போய் பெருமானாருடைய பல்லை கிழிக்கிறது, கன்னத்தை கிழிக்கிறது, ரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கின்றது. ஒரு குழியில் விழுகின்றார்கள். பெருமானாரால் எழுந்து நடக்கவே முடியவில்லை. இந்த நேரத்தில் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய தோள் மீது சுமந்து உஹது மலையில் ஓர் உயரமான இடத்திற்கு பெருமானாரை பாதுகாவலாக கொண்டு சேர்ப்பதற்காக தோள் மீது ரசூலுல்லாவை தூக்கிவிட்டு ஏறி நடக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் ஒருவருக்கு வீரம் வருமா? நடக்க முடியாது.
இரத்தம் வழிந்தோடு கொண்டிருக்கின்றது. ஒருவர் தன்னை தோள் மீது தூக்கி கொண்டு போகின்றார் என்று சொன்னால் இந்த நேரத்தில் ஒருவருக்கு வீரம் வருமா? கற்பனை செய்து பாருங்கள். ஒரு நாளும் வராது. ஆனால் கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, உபை இப்னு ஹலஃப் என்று சொல்லப்படக்கூடியவன் வேகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் வருகிறான். உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹாவுடைய தோளில் இருந்து இறங்கி தல்ஹாவிடம் இருந்த ஒரு அம்பை எடுத்து வேகமாக உபை இப்னு ஹலஃபை பார்த்து ஏய்கின்றார். கண்ணியத்திற்குரிய அருமை, எங்கிருந்து இந்த வீரம்? இது வீரம் என்பது விளைந்தது. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, இது உருவாக்கியதல்ல, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உபை இப்னு ஹலஃபை அந்த அம்பு கைகளை உரசித்தான் சென்றது. ஆனால் பயந்து விட்டான். முஹம்மது என்னை கொன்று விட்டார் என்று சொல்லி ஒரு மலை மேல் ஏறி தாளை குதித்து கீழே குதித்து அவன் செத்து போகின்றான். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, இதைவிட மிக அதிர்ச்சியும் ஆச்சரியமும் என்ன தெரியுமா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உஹது போர்க்களம் ஒரு முடிவுக்கு வருகிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த செயல் என்ன தெரியுமா? தன்னுடைய வீரத்தை எப்படி நிலைநாட்டுகிறார்கள்? மென்மேலும் பாருங்கள். ஹம்ராவுல் அஸத் என்று சொல்வார்கள். உஹது போர்க்களம் முடிந்த மூன்றாவது நாள் என்று சொன்னால் நேற்று உஹது நடந்திருக்கிறது. இன்று ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இடையில் இருக்கின்ற ஒரு நாள். நாளை என்ற அந்த மூன்றாவது நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை எல்லாம் அழைக்கின்றார்கள், வாருங்கள் என்று. எல்லாரும் ஓரிடத்தில் கூடியதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஹது போர்க்களத்தில் கலந்து கொண்ட வீரர்களை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது, எல்லோரும் வெளியே செல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உத்தரவு ஆச்சரியம், அதிர்ச்சியாக இருந்த சஹாபாக்களுக்கு. சிலருடைய கைகளில் இருந்து இரத்தம் வழிந்தோடி கொண்டிருந்தது, சிலர் கட்டு போட்டிருந்தார்கள், சிலர் குதிரைகளில் இருக்க முடியவில்லை, சிலர் ஒட்டகத்தின் மீது படுத்த வண்ணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அமைதியாக இருக்குகின்றார்கள். என்ன கூப்பிடுகின்றார்? எதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூன்றாவது நாள் உஹதில் கலந்து கொண்ட மக்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் தெரியுமா? கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட உத்தரவு என்ன தெரியுமா? அருமை தோழர்களே, மக்காவிலிருந்து வந்த படை நம்மை வெற்றி கொண்டு விட்டு செல்வதாக நான் நினைக்கின்றேன். அவர்கள் நினைக்கிறார்கள், ஆனால் மக்காவில் வந்த அபூ சுஃபியானும் அவருடைய படையும் இன்னும் மக்காவை சென்றடைந்திருக்க மாட்டார்கள். எனவே படை மக்காவுக்கு சென்று கொண்டிருக்கிறது மதீனாவிலிருந்து. எனவே நாம் அந்த வெற்றி கொண்டு செல்லுகின்ற படையை பின்தொடர்ந்து விரட்டி செல்ல போகின்றோம், தயாராக இருங்கள் என்று சொல்கிறார்கள். என்ன சொல்ல வருகிறார் ரசூலுல்லாஹ்? கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, உலக வரலாற்றிலேயே வெற்றி கொண்ட ஒரு படையை தோல்வி கண்ட படை விரட்டி சென்ற வரலாறு இருக்கிறதா எங்காவது? வெற்றி கொண்ட படையை தோல்வி கண்ட படை, தோல்வி என்று நாம் சொல்லி இருந்தால், உஹது என்பது ஒரு தோல்வி என்று நாம் வைத்துக் கொண்டால், வெற்றி கொண்ட படையை தோல்வி கண்ட படை விரட்டி சென்ற வரலாறு எங்காவது இருக்கிறதா? சொல்லுங்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழரிடத்தில் சொன்னார்கள், நாம் குறைஷி படையை விரட்டி சென்று தாக்கப் போகிறோம். குறைஷி படை இந்த செய்தியை கேட்டால் அவர்களும் காத்திருப்பார்கள், நம்மை எதிர்க்க அவர்களும் தயாராக இருப்பார்கள் என்று. மூன்றாவது நாள் உஹதில் சிலருக்கு ரத்தம் வந்து கொண்டிருக்கின்றது, சிலருடைய கையில் கட்டு போட்டிருக்கின்றது, சிலருக்கு குதிரைகள் இருக்க முடியவில்லை, படுத்த வண்ணம். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, சென்றார்கள். அபூ சுஃபியானுக்கு செய்தி தெரிந்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படை உஹதில் அடிபட்ட பின்னாலும் மீண்டும் விரட்டி வருகிறது என்று. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, இந்த செய்தி அபூ சுஃபியானுக்கு தெரிந்த பொழுது அபூ சுஃபியான் செய்தி சொல்லி அனுப்புகிறான், நாங்களும் தயாராக இருக்கின்றோம் என்று. அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அந்த செய்தி, எதிரிகள் மீண்டும் தயாராக இருக்கிறார்கள் என்ற செய்தி கிடைத்த பொழுது சஹாபாக்களுடைய உள்ளம் எப்படி இருந்தது என்பதை குறித்து அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். வகாலு இன்னன்னாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபக்ஸௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா. அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இந்த மக்களுக்கு எதிரிகள் ஒன்று கூடி விட்டார்கள் என்ற செய்தி தெரிந்த பொழுது, எதிரிகள் வந்து விட்டார்கள் பயப்படுங்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் தெரியுமா? இந்த செய்தி சஹாபாக்களுக்கு தெரிந்த பொழுது ஃபஸாதஹும் ஈமானா, அவருடைய ஈமான் அதிகரித்தது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, எதிரி தன்னோடு போர் புரிவதற்காக வேண்டி, தன்னை எதிர்ப்பதற்காக வேண்டி நிற்கின்றான் என்ற செய்தி தெரிந்தால் ஈமான் கூடுமா குறையுமா? ஈமான் கூடுமா குறையுமா? பயந்திருக்க வேண்டும் சஹாபாக்கள், இல்லையா? அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் பாருங்கள், எதிரி வந்திருக்கின்றான் என்ற செய்தி தெரிந்த பொழுது அவர்களுடைய ஈமான் கூடியது என்று அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா குறிப்பிட்டு தருகிறான். பின்னர் 3 நாட்கள் ஹம்ராவுல் அஸத் என்ற இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் எதிரியும் வரவில்லை, எவனும் வரவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு திரும்பி வந்து விட்டார்கள். இந்த செய்தியில் எங்கே ரசூலுல்லாஹ்வுடைய வீரம் இருக்கிறது என்று தானே கேட்கப் போகின்றீர்கள், இல்லையா? பெருமானாருடைய வீரம் எங்கிருக்கிறது? பெருமானாருடைய தைரியம் எங்கிருக்கிறது? பெருமானாருடைய மதிநுட்பம் எங்கிருக்கிறது, இல்லையா? கண்ணியத்திற்குரிய அருமை, ஏன் இந்த செயலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள்?
ஏன், எதற்காக? வெற்றி கொண்ட ஒரு படையை விரட்டி சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் ஹம்ராவுல் அஸத் என்ற இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து விட்டு வந்தார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய அருமை சொல், நன்றாக சிந்தித்து பாருங்கள். உஹத், மீண்டும் நான் உஹதுக்கு செல்கிறோம். உஹது போர்க்களத்தில் சஹாபாக்கள் 70 பேர் கொல்லப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு காயம். சஹாபாக்கள் எல்லாம் இன்னல்களும் துன்பங்களும் அடைந்து மதீனாவுக்கு திரும்பி வந்த பொழுது முஸ்லிம்களுடைய பாடு அதோகதிதான். முஸ்லிம்களின் தலை நிமிர்த்த முடியாது என்று மதீனாவை சுற்றி இருந்த எல்லா கபீலாக்களும் மீண்டும் கங்கணம் கட்டி கொண்டு வாரி வரிந்து கொண்டு முஸ்லிம்களை இதுதான் சந்தர்ப்பம், இத்தோடு நாம் அழித்து விட வேண்டும் என்று வரிந்து கட்டி கொண்டு போருக்காக வேண்டி தயார் எடுத்தார்கள். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிகிறது. ஒட்டுமொத்த கபீலாக்களும் ஒன்றன் பின் ஒன்றாக மதீனாவை தாக்கத் தொடங்கினால் என்ன ஆகும்? எனவே தான் இந்த செய்தியை முறியடிப்பதற்காக வேண்டி எவ்வளவு விவேகத்துடனும் எவ்வளவு மதிநுட்பத்துடனும் எவ்வளவு தீரத்துடனும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்ராவுல் அஸத் என்ற தோல்வி வெற்றி கண்டு செல்லுகின்ற அதே குறைஷி படையை விரட்டி சென்று பின்னர் வெற்றியோடு மீண்டும் திரும்புகிறார் என்று சொன்னால் பாருங்கள், ஹம்ராவுல் அஸத் என்று சொல்லப்படக்கூடிய குறைஷிகளை விரட்டி சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவால் விட்டு மீண்டும் வெற்றியோடு திரும்பி வருகின்றார். முஸ்லிம்கள் தாழ்ந்தொன்னும் போகவில்லை, முஸ்லிம்கள் கோழைகள் அல்ல என்ற செய்தி மீண்டும் மக்கா மதீனாவை சுற்றி இருக்கின்ற கபீலாக்களுக்கு தெரிந்த பொழுது கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே தங்களுடைய வாளை சுருக்கி கொண்டார்கள். முஸ்லிம்கள் கோழைகள் அல்ல என்று எவ்வளவு பெரிய மதிநுட்பம் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற பாணி